திருச்சிட்டம்பலம். நடராசப்பத்து. வழிகண்டு உன்னடியை துதியாத போதிலும் வாஞ்சை இல்லாத போதிலும் வாலாயமாய் கோயில் சுற்றாத போதிலும் வஞ்சமே செய்த போதிலும் மொழியகனை மொகனையில் இல்லாமலே பாடினும் மூர்கனே முகடாகினும் மோசமே செய்யினும் தேசமே கவரினும் முழுகாமையே ஆகினும் பழியென கல்லவே தாய் தந்தையர் கல்லவோ பார்த்தவர்கள் சொல்லார்களோ பாரறிய மனைவிக்கு பாதியுடல் ஈந்தனி பாலனை காக்கணாதோ எழில் பெரிய அண்டங்களுக்கு அடுக்காய் அமைத்தனி என் குறைகள் தீர்த்தல் பெரிதோ ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனே. எங்கும் நிறை பரம்பொருளே உமையம்மையின் அன்பு கணவனே என்னை பெற்ற தில்லை நடராஜ பெருமானே உன் பாதத்தை பற்றுவதற்கான சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற வழிகள் தெரியாததால் உன்னை வழிபட்டு பாராட்ட முடியவில்லை. எனக்கு உன் மீது விருப்பமும் ஏற்படவில்லை. வழக்கமாக சிலர் ஆலயங்களை வலம் வருதலை பழக்கமாக கொண்டுள்ளனர். அதுபோல நான் செய்யவில்லை. உன்னை ஏமாற்றுதலும் நான் தவறு செய்தலும் உடையவன். நான் உன்னை பற்றி பக்தி பாடல்கள் எழுதும்போது அடிகள் தோறும் சீர்கள் தோறும் முதலெழுத்து ஒன்றி வருதலை மோனை என்றும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருதலை எதுகை என்றும் கூறுவது செய்யுள் இலக்கணம். அப்படி இல்லாமல் இலக்கண பிழையுடையான செய்யுள் பாடுகின்ற பிடிவாத ஞானமுடையவனாக இருக்கின்றேன். மூதேவி போன்று கெடுதல் செய்கின்றேன். பேராசை கொண்டு நாடுகளை வசப்படுத்தல் செய்கின்றேன். நாள் முழுவதும் காம இச்சை உடையவனாக இருக்கின்றேன். மேற்கண்ட எல்லா செயலும் குற்றமென்றாலும் அந்த பழிப்பாவம் என்னை சாராது. இப்படிப்பட்ட பழிப்பாவத்துக்கு அஞ்சாத நன்மை தீமை தெரியாத பிள்ளையை பெற்ற தாய் தந்தையர் என்ன பாவம் செய்தார்களோ இந்த பிள்ளையை ஏன் வைத்திருக்கிறார்கள்? இப்படி ஒரு பிள்ளையை இறைவனும் ஏன் படைத்தான் என்று ஊரில் உள்ள சான்றோர்கள் பெற்றோரைத்தானே இழித்து பழித்தும் பேசுவார்கள். உலகமறிய உயிர்களுக்கு கருணை புரிய வேண்டிய உடலின் இடது பாகத்தை தந்துள்ள இறைவனே, நீ இந்த ஏழை பாலகனை இப்பழிப்பாவத்திலிருந்து காக்கக்கூடாதோ? யாராலும் செய்ய முடியாத காரியமான அழகமைந்த பெரிய 1008 என்றும் 108 என்றும் சொல்லப்படுகின்ற அண்டங்களை ஒன்றன் மேல் ஒன்றாய் அடுக்கி வைத்து ஆட்சி நடத்துகிற உனக்கு என்னுடைய இந்த சாதாரணமான குறைகளை மன்னித்து நீக்கி என்னை பாதுகாத்து அருள் புரியக்கூடாதோ? ஐயனே, எனக்கு அருள் புரிய வேண்டும். திருச்சிட்டம்பலம்.